Students, இந்த வீடியோவில் வந்து நம்ம layout of 11 kV to 400 volt distribution substation பற்றி பார்க்க போகிறோம். இந்த டயக்ராமில் பாருங்கள், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 11 kV என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 11 kV எப்படி ஸ்டெப் டவுன் பண்ணுறோம், 400 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுறோம் ஃபார் 3 phase சிஸ்டம், அதே மாதிரி 230 வோல்ட்டாக ஃபார் சிங்கிள் phase சிஸ்டம். ஸோ இதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேஅவுட்டை தான் இங்கே பார்க்க போகிறோம். தட் இஸ் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து எப்படி நடக்கு, அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறவங்க தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் 11 kV to 400 வோல்ட்டாக நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது எந்த மாதிரி ப்ராசஸில் நடக்கு அப்படின்னு சொல்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் லேஅவுட் ஆஃப் 11 kV to 400 volt டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் தான் நடக்குது. தட் இஸ் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் நடக்குது. ஃபைனல் எண்ட் கன்சூமர் சைடில் தான் இந்த டைப் ஆஃப் கன்வர்ஷன் நடக்குது. ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் என்ன நடக்குது, தட் இஸ் 11 kV லைன். ஸோ இது என்ன எழுதுனா, இட் இஸ் அ பஸ் பார். ஓகே, ஸோ இந்த பஸ் பார் வந்து இட் கேரிஸ் தி 11 kV லைன். ஸோ அது ஃபஸ்ட் எங்கே போகுது, இட் கோஸ் டு ஜிஓ சுவிட்ச். ஸோ ஜிஓ சுவிட்ச் மீன்ஸ் இட் இஸ் அ கேங் ஆப்ரேட்டிங் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஸோ அப்போ ஜிஓ சுவிட்ச்னா என்னது, இட் இஸ் அ கேங் ஆப்ரேட்டிங் சுவிட்ச், ஜிஓ சுவிட்ச். ஸோ இந்த ஜிஓ சுவிட்சில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஐசோலேட்டர். ஸோ இந்த ஜிஓ சுவிட்ச்னு சொல்லலாம், அப்படின்னா ஐசோலேட்டர்னு சொல்கிறோம், ஐசோலேட்டர்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அது வழியாக எங்கே போகுது அப்படின்னா இந்த 11 kV லைன் ஃபீடர் வந்து ஃபஸ்ட்டு கேங் ஆப்ரேட்டிங் சுவிட்ச் வழியாக இட் கனெக்ட்ஸ் வித் தி அண்டர் கிரவுண்ட் கேபிள் வழியாக அண்டர் கிரவுண்ட் கேபிளோட கனெக்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து இட் கோஸ் டு 11 kV ஓசிபி மீன்ஸ் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர். நான் அந்த சர்க்யூட் பிரேக்கர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஆர்க்கை குவென்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், என்ன டைப் ஆஃப் மீடியம் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த சர்க்யூட் பிரேக்கரை கிளாஸிஃபை பண்ணலான்னு படித்தோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ ஆயில் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ அந்த ஆயில் சர்க்யூட் பிரேக்கரோட ரேட்டிங் வந்து 11 kV ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் ரேட்டிங். ஸோ அது வழியாக எங்கே போகுது அப்படின்னா, ஸோ இது நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் தான் என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டெப் டவுன் ப்ராசஸ் நடக்குது. தட் இஸ் இந்த 11 kV எது வழியாக வருது, கேங் ஆப்ரேட்டிங் சுவிட்சு அந்த லைன், அடுத்தது அண்டர் கிரவுண்ட் கேபிள் வழியாக 11 kV ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் வழியாக வந்து எங்கே போகுது அப்படின்னா இட் கோஸ் டு தி மெயின் transformer, that is a power transformer, it is a step down transformer. ஸோ அதோட வோல்ட் ஆம்பியர் ரேட்டிங் வந்து 1 MVA. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணுது. ஸ்டெப் டவுன் மீன்ஸ் இந்த 11 kV எப்படி ஸ்டெப் டவுன் பண்ணுது, 400 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுது. ஸோ புரியுதா? ஸோ இங்கே சிடின்னு ஒன்று இருக்குது. சிடி மீன்ஸ் இட் இஸ் அ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். நம்ம யாருனே படிச்சிருக்கோம். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது இட் இஸ் மெயின் யூஸ் டு மெஷர் தி வேல்யூ ஆஃப் கரண்ட். ஸோ இதோட ரேட்டிங் என்ன கொடுத்துருக்கு, ரேஞ்ச். தட் இஸ் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ என்ன கொடுத்துருக்கு, 50:5. அப்படின்னு என்ன அர்த்தம், 50 divided by 5. தட் மீன்ஸ் ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 10. அப்போது செகண்டரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட ப்ரைமரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 10 மடங்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், செகண்டரியில் வந்து 5ன்னு கொடுத்துருக்கு. அப்போ 5 × 10 50. ஸோ அப்போது செகண்டரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட ப்ரைமரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து 10 times அதிகமாக இருக்குது. ஸோ அதான் இந்த ரேஷியோ வந்து இந்த ரேஷியோ சொல்கிறது அதுதான் சொல்லுது. தட் இஸ் 50:5 என்ன அர்த்தம், செகண்டரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ப்ரைமரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட 10 மடங்கு கம்மியாக இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெஷர் பண்ண முடியும். ஸோ புரியுதா? ஸோ அப்போ சிடி இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் டிவைஸ். ஸோ ஓகே, அப்போ மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே சிடின்னு கொடுத்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த லைனில் வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி கனெக்ட் ஆகிருக்கும், கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆக்சுவலாக இந்த லைனில் 50 amps ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் இஸ் அம்மீட்டரில் என்ன ரீடிங் காட்டும், 5 amps காட்டும். புரியுதா? நெக்ஸ்ட்டு இதான் என்ன அப்படின்னா நம்மளோட பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தட் கன்வெர்ட்ஸ் தி 11 kV to 400 வோல்ட்டை என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணுது. ஸோ ஃபைனலாக இது வந்து மெயின் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இந்த ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் வழியாக இங்கே ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதோட வோல்டேஜ் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்கு, கரண்ட் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்கு, 1200 divided by 5. அப்போ கேன்சல் பண்ணோன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 240. தட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1200 divided by 5. கேன்சல் பண்ணோன்னா 240. அப்புறம் என்ன அர்த்தம், செகண்டரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோட ப்ரைமரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 240 மடங்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ புரியுதா? ஸோ அந்த ரேஷியோ மென்ஷன் பண்ணுறதா என்ன எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா 1200 divided by 5ங்கிற அந்த டேர்ம்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்கு. ஸோ தட் இஸ் கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்கு. ஸோ புரியுதா? ஸோ இங்கேயும் அந்த மாதிரி ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். அதோட ரேஷியோ வந்து 200 divided by 5. அப்போ 200 divided by 5னா எப்படி இருக்கும், 200 divided by 5. தட் மீன்ஸ் கேன்சல் பண்ணோன்னா 40. அப்போ செகண்டரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட ப்ரைமரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 40 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ புரியுதா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், 11 kV 400 வோல்ட்டாக
என்ன பண்ணுறோம், ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். ஸ்டெப் டவுன் பண்ணி ஃபைனலாக கன்சியூமருக்கு கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 ஃபேஸ் 3 வயராக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா 11 kV, தட் இஸ் ஹை வோல்டேஜ். ஸோ ஏசி டிரான்ஸ்மிஷன் சொல்லும்போது இட் இஸ் அ 3 ஃபேஸ் சிஸ்டம். அப்போ 3 ஃபேஸ், இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 3 ஃபேஸ் 3 வயர் சிஸ்டம். ஸோ தட் இஸ் ஆர். ஸோ இது வந்து சிங்கிள் லைன் டயக்ராம். ஸோ புரியுது, அதனால் ஒரே ஒரு லைனில் கொடுத்துருக்கு. பட் எக்ஸாக்டாக அப்படி இருக்காது, மூணு லைன் வரும். 11 kV 3 லைன் இன்கமிங் லைனு. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் என்னது, இட்ஸ் 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது, 11 kV 400 வோல்ட்டா, 400 வோல்ட்டுங்க, அதுவும் 3 ஃபேஸ் வோல்ட் தான். ஸோ அந்தளவுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 ஃபேஸ் 3 வயர் சிஸ்டமாக இருக்கும். எப்போ இந்த 11 kV 400 வோல்ட்டாக மாறுதோ அப்போ இந்த லைனில் எப்படி மாறிடும் அப்படின்னா 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டமாக மாறிடும். ஸோ 4 வயர்னு என்ன அர்த்தம், இது கூட நியூட்ரல் வயரும் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ எதனால் இங்கே நியூட்ரல் வயர் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், எதனால் இங்கே நியூட்ரல் வயர் இல்லை, இந்த லைன் வரைக்கும் நியூட்ரல் வயர் இல்லை. நம்ம ஃபைனலாக எண்டு கன்சியூமருக்கு நம்ம சப்ளை பண்ணும்போது நியூட்ரல் வயர் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபைனலாக லோடை கனெக்ட் பண்ணுறோம். 3 ஃபேஸ் லோடு அப்படின்னா 3 ஃபேஸ் பேலன்ஸ்ட் லோடு அப்படின்னா இந்த 400 வோல்ட்டை வந்து 3 ஃபேஸ் 3 வயர் சிஸ்டம்லேயே சென்ட் பண்ணிடலாம். புரியுதா? இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் ஃபேஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 230 வோல்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக ஒரு நியூட்ரல் லைன் தேவை. ஸோ அப்போ இதில் வந்து 3 வயர் ஆர் ஒய் பி, இது வந்து நியூட்ரல் லைன். ஸோ அப்போ இந்த ரெண்டு லைனுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 400 வோல்ட்டாக இருக்கும். நம்ம சிங்கிள் ஃபேஸ் லோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதிலேருந்து ஒரு இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபேஸாக எடுத்துக்கலாம், நியூட்ரல் வந்து இந்த நியூட்ரல்லேருந்து எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம ஃபைனலாக எண்டு கன்சியூமருக்கு நம்ம பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 3 ஃபேஸ் 4 வயரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், வித் நியூட்ரலோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இங்கெல்லாம் நம்ம எந்த லோடும் கனெக்ட் பண்ணல. ஸோ இது வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு எந்த லோடு கனெக்ட் பண்ணாததுனால நம்மளுக்கு நியூட்ரல் தேவைப்படலை. ஸோ அதனால் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு, 3 ஃபேஸ் 3 வயரில் வந்துட்டு இருந்துச்சு. பட் நம்ம எண்டு கன்சியூமர் இங்கே பாருங்கள் 2 கன்சியூமர்ஸ் நம்ம கன்சியூமருக்கு சப்ளை பண்ணும்போது 3 ஃபேஸ் 4 வயராக மாறிடும். எதனால், ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர் சைடில் சில கன்சியூமர்ஸ் சிங்கிள் ஃபேஸ் லோடும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூட்ரல் லைனோட கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ இந்த 3 ஃபேஸ்லேருந்து ஒரு லைன் ஃபேஸாகவும் நியூட்ரல் லைன் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், சிங்கிள் ஃபேஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 230 வோல்ட் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ புரியுதா? ஸோ இதான் என்ன அப்படின்னா 11 kV to 400 வோல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா கேங் ஆப்ரேட்டிங் சுவிட்ச், ஸோ ஜியோ சுவிட்ச். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் கேபிள் வழியாக எங்கே போகுது அப்படின்னா 11 kV ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் போகுது. ஸோ இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், இங்கே உள்ள கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு மெஷர் தி வேல்யூ ஆஃப் கரண்ட். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ரொம்ப முக்கியம். இட் இஸ் அ பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தட் ஸ்டெப்ஸ் டவுன் தி வோல்டேஜ் ஃப்ரம் 11 kV to 400 வோல்ட். ஸோ அப்போது இன்னொரு நல்ல ஞாபகம் விஷயம், இது வரைக்கும் 3 ஃபேஸ் 3 வயர் சிஸ்டம். எண்டு கன்சியூமரில் நம்ம லோடு கனெக்ட் பண்ணுறதுனால சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டமாக நம்ம மாற்றும் போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தேவைப்படுது. அதனால் இங்கே வந்து அது எப்படி கன்வெர்ட் ஆகுது, 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகுது. புரியுதா? இங்கே பாருங்கள் ஜியோ சுவிட்ச். அந்த ஜியோ சுவிட்ச் கன்சிஸ்ட் ஆஃப் ஐசோலேட்டர். ஐசோலேட்டருங்கிறது இட் இஸ் ஆஃப் லோட் சுவிட்ச் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரம் த ஜியோ சுவிட்ச் 11 kV லைன் வந்து ஸ்டார்ட் டு தி இண்டோர் சப்ஸ்டேஷன் த்ரூ தி அண்டர் கிரவுண்ட் கேபிள். நீங்கள் பார்த்தோம் இல்லையா, இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் வழியாக அந்த 11 kV லைன் வந்து போகுது. ஸோ இட் இஸ் ஃபெட் டு தி ஹைட்டின்னு என்ன அப்படின்னா ஹை டென்ஷன் அப்படின்னா ஹை வோல்டேஜ் சைட் ஆஃப் தி 11 kV to 400 kV ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறது இது 11 kV to 400 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அப்போ மேலே உள்ளது வந்து HT, தட் இஸ் ஹை டென்ஷன் சைடு. கீழே உள்ளது வந்து LT, தட் இஸ் லோ டென்ஷன் சைடு. ஸோ இந்த 11 kV இன்புட் இந்த ப்ரைமரியில் இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹை டென்ஷன் சைடு. தட் இஸ் அப்போ ஹை டென்ஷன்னா என்னது அர்த்தம், அதிகமான வோல்டேஜ்னு அர்த்தம். ஸோ அதிகமான வோல்டேஜ் எங்கே போகுது, ப்ரைமரிக்கு போகுது. அதோட செகண்டரியில் வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் ஆகி 400ன்னு வந்துருது. அப்போ வோல்டேஜ் கம்மியாகுது. ஸோ அந்த சைடு வந்து என்ன அப்படின்னா LT சைடு அப்படின்னா லோ டென்ஷன் சைடு. அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி சைடு நம்ம என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா HT சைடு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா லோ டென்ஷன் சைடு. ஸோ இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜ் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி மாறுதான் 3 ஃபேஸ் 4 வயராக மாறுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்திருக்கு 3 ஃபேஸ் 3 வயர் சிஸ்டமும் மாறி இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஃப்ரம் தி பஸ் பார்ஸ் 400 வோல்ட் 3 ஃபேஸ் 4 வயர் சப்ளை இஸ் given to the various consumers through 400 வோல்ட் OCB. ஸோ இந்த 400 வோல்ட் மெயின் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் வழியாக 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகி எண்டு கன்சியூமர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ புரியுதா? ஸோ அப்போ ஏதாவது 2 ஃபேஸ்க்கு அக்ராஸாக நம்ம இருக்கக்கூடிய வோல்டேஜ் மெஷர் பண்ணோம் அப்படின்னா 400 வோல்ட் இருக்கும். ஒரு ஃபேஸ்க்கும் அந்த நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம கனெக்ட் பண்ணால் 230 வோல்ட் இருக்கும். ஸோ அந்த நியூட்ரல் காண்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எண்டு டிஸ்ட்ரிபியூஷன் சைடு, அதாவது கன்சியூமர் சைடுக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த வயர் எப்படி மாற்றுறோம் 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டம் மாற்றுறோம். ஸோ இங்கே CTs, ஸோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்துருக்கோம். அது எதுக்கு, ஃபார் மெஷரிங். புரியுதா? அவ்வளோதான்.
ஸோ இதான் என்ன அப்படின்னா லேஅவுட் ஆஃப் 11 kV to 400 volt distribution substation. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லேஅவுட் ஆஃப் 110 to 11 kV substation. ஸோ இந்த டைப் ஆஃப் கன்வர்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷனில் நடக்கும். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா செகண்டரி டிரான்ஸ்மிஷன் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 11 kV வந்து 132 kV அப்படின்னா 66 kV ஸ்டெப் அப் பண்ணுறோம், ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். ஸோ புரியுதா? தட் இஸ் அந்த 132 kV அந்த ரேஞ்சை வந்து 11 kV ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். எங்கே அப்படின்னா செகண்டரி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சைடில் பண்ணுறது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லேஅவுட் வந்து இந்த சைடு செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தோம். ஸோ அங்கே தான் 11 kV 400 volt நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் டவுன் பண்ணுறோம். ஸோ பட் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லேஅவுட் ஸ்கீம் வந்து எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும், செகண்டரி டிரான்ஸ்மிஷன் சைடில் வரும் அப்படின்னா ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் வரும். புரியுதா? ஸோ இங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், 230 to 110 kV ஃபீடர். ஸோ புரியுதா? ஸோ அங்கேருந்து இப்போ அவுட்புட் வந்து 110 kV. ஸோ இது வந்து அப்போ 110 kV லைனு. இங்கே பாருங்கள் இந்த சுவிட்ச் என்னது, இட் இஸ் அ எர்த்திங் சுவிட்ச். நம்ம யாருனே பார்த்துருக்கோம். எர்த்திங் சுவிட்ச் என்ன பண்ணும், ஐசோலேட்டர் வந்து அந்த சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் பார்ட்டை இங்கே எது கூட கனெக்ட் பண்ணணும் பார்த்தோம், கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணிடும் இன் ஆர்டர் டு டிசிபேட் தி சார்ஜஸ். ஸோ அப்போ இந்த சுவிட்ச் என்னது அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லைனை இப்போ இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லைன் வந்து எதோட கனெக்ட் ஆகிரும், கிரவுண்டோட கனெக்ட் ஆகிரும் இன் ஆர்டர் டு டிசிபேட் தி ஸ்டோர்டு சார்ஜஸ் இன் தி லைன். ஸோ அப்போ இது என்னது, இட் இஸ் அ எர்த்திங் சுவிட்ச். இது வந்து ஐசோலேட்டர். ஸோ இங்கே கொடுத்து இது வந்து ஐசோலேட்டர், இது வந்து சர்க்யூட் பிரேக்கர், இது வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியில் வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வந்து இந்த லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் நம்ம மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இங்கே ஏன் கொடுத்துட்டியா, இட் இஸ் அம்மீட்டர். ஸோ புரியுதா? அப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் நம்ம அம்மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பஸ் பார், இந்த லைன் வந்து பஸ் பார். என்ன பஸ் பார், 110 kV பஸ் பார். ஸோ ஏன்னா இங்கே 230லேருந்து 110 kV நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணிட்டோம். இட் இஸ் அ 110 kV பஸ் பார். இந்த லைன் ரெப்ரசன்ஸ் தி 110 kV பஸ் பார். ஸோ இங்கே ஒரு லைட்னிங் அரெஸ்டர் இருக்குது. ஸோ லைட்னிங் அரெஸ்டர் என்ன பண்ணும், ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லைட்னிங் அரெஸ்டர், டு ப்ரொடெக்ட் தி டிவைஸ் ஃப்ரம் ஓவர் வோல்டேஜ் ஸ்பைக்ஸ் ஆர் டிரான்சியன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு லைட்டிங் அரெஸ்டர் அப்படின்னா சர்ஜ் அரெஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இன்னொரு ரெண்டு கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் வோல்டேஜ் வந்து எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் பண்ணாமல் அதை கிரவுண்டுக்கு நேராக டைவர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அது நம்ம லைட்டிங் அரெஸ்டர் அப்படின்னா சர்ஜ் அரெஸ்டர் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு ஐசோலேட்டர் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லைனை ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் 110 to 11 kV பவர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ புரியுதா? அப்போ இந்த பஸ் பார்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த பஸ் பார்ஸில் ரெண்டு பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா 110 to 11 kV பவர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ எதனால் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறோம், இது வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுது. 110 kV 11 kV ஸ்டெப் டவுன் பண்ணுது. அப்போ இது ரெண்டு என்னது, இட் இஸ் அ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இங்கே ஒரு லைட்டிங் அரெஸ்டர் இருக்குது. எப்போவுமே லைட்டிங் அரெஸ்டரோட இன்னொரு எண்ட் வந்து கிரவுண்டோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா ஓவர் வோல்டேஜ் ஸ்பைக் வந்து கிரவுண்டுக்கு நேராக டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக லைட்டிங் அரெஸ்டரோட இன்னொரு எண்டு எப்போவுமே கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட்டு சர்க்யூட் பிரேக்கர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர் வந்து என்ன பண்ணும், சர்க்யூட் ஓப்பன் பண்ணும். ஸோ அடுத்தது இங்கே வந்து ஒரு ஐசோலேட்டர் இருக்குது. ஸோ புரியுதா? ஸோ இதுவும் ஐசோலேட்டர் தான், இதுவும் ஐசோலேட்டர் தான். ஸோ இங்கே ஒரு ஐசோலேட்டர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து என்ன லைன் அப்படின்னா இப்போ இங்கே 110 kV இருந்ததை இப்போ என்ன பண்ணுறோம் 11 kV ஸ்டெப் டவுன் பண்ணிட்டோம். அப்போது இந்த பஸ் பாரோட வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 11 kV பஸ் பார். புரியுதா? 11 kV பஸ் பார். ஸோ 11 kV பஸ் பாரில் இருந்து கன்சியூமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. நாலு எக்ஸ்பென்ஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இது ஒரு ஐசோலேட்டர், சர்க்யூட் பிரேக்கரு, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இன்னொரு டு மெஷர் தி கரண்ட் வி ஆர் யூசிங் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இங்கே ஒரு ஐசோலேட்டர் இருக்குது. இது ஃபீடர் 1, ஃபீடர் 2. ஸோ இது எல்லாமே 11 kV ஃபீடர்ஸ் தான். ஸோ 11 kV ஃபீடர் 1, 11 kV ஃபீடர் 2, 11 kV ஃபீடர் 3, 11 kV ஃபீடர் 4. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், நம்ம பஸ் பார்ஸ் பற்றி படிக்கும்போது அதோட டெஃபினிஷன் எப்படி படித்தோம், இட் இஸ் a காமன் ஜங்ஷன் that connects the incoming circuit and the outgoing circuit. ஸோ இது வந்து ஒரு 11 kV பஸ் பார். ஸோ இது வந்து இன்கமிங் சர்க்யூட். ஸோ இன்கமிங் சர்க்யூட்லேருந்து எவ்வளவு அப்படின்னா 11 kV வருது. ஸோ அதேமாதிரி அதே 11 kV அவுட்புட்டாக போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ புரியுதா? அப்போ இதுதான் பஸ் பார். புரியுதா? பஸ் பார் என்ன பண்ணுது, ஒரு சிங்கிள் சிஸ்டமை நிறைய சிஸ்டமாக டைவர்ட் பண்ணி கொடுக்குது. அது எல்லாமே ஒரு காமன் பாயிண்டில் கனெக்ட் ஆகுது. அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ் பார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ புரியுதா? அப்போது 110 to 11 kV சப்ஸ்டேஷன்னா என்ன, இட் கம்ஸ் அண்டர் தி ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா செகண்டரி டிரான்ஸ்மிஷனில் வரும். ஸோ புரியுதா? ஸோ இந்த ஸ்டேஜ் எங்கே வரும் அப்படின்னா
primary transmission PT. So primary distributions, okay. So primary distribution அப்படின்னா secondary transmission சைடில் வரக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த conversion, that is 110 to 11 kV. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் 230 kVயாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகி 110 kV. ஸோ அப்போ இதோட இன்புட் வந்து 110 kV. இது வந்து என்னது, இட் இஸ் அ எர்த்திங் சுவிட்ச். ஸோ இது வந்து ஐசோலேட்டரு, இங்கே சர்க்யூட் பிரேக்கரு, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன் ஆர்டர் டு மெஷர் தி கரண்ட் வேல்யூ. ஸோ அப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியே இந்த லைனில் கனெக்ட் பண்ணியிருப்போம், கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த லைன் என்னது அப்படின்னா இட் இஸ் அ 110 kV பஸ் பார். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஃபீடரை பிரிக்கிறோம். ஸோ புரியுதா, 2 ஃபீடரை பிரிக்கிறோம். அப்போ இந்த பஸ் பாஸை பொறுத்த வரைக்கும் இது இன்கமிங் சர்க்யூட்டு, இதுக்கு கீழே உள்ள இது ரெண்டும் என்னது, அவுட் கோயிங் சர்க்யூட். ஸோ இது ரெண்டு காமனாக மீட் பண்ணக்கூடிய இந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ் பார்ஸ் சொல்கிறோம். தட் இஸ் 110 kV பஸ் பார். ஸோ இது ரெண்டு என்ன அப்படின்னா இட் இஸ் அ மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தட் ஸ்டெப்ஸ் டவுன் தி வோல்டேஜ். ஸோ இந்த கன்வர்ஷன் இங்கே தான் நடக்குது. 110 to 11 kV கன்வர்ஷன் வந்து இந்த ரெண்டு பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் தான் நடக்கும். ஸோ லைட்னிங் அரெஸ்ட் வந்து நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தி டிவைஸ் ஃப்ரம் ஓவர் வோல்டேஜ் ஸ்பைக்ஸ். புரியுதா. நெக்ஸ்ட் இங்கே வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், சர்க்யூட் பிரேக்கரு, இங்கே ஒரு ஐசோலேட்டர் இருக்குது. ஸோ இந்த லைன், இந்த காமன் ஃபீடர் இருக்கு இல்லையா, இந்த காமன் லைன் வந்து என்னது அப்படின்னா 11 kV பஸ் பார். ஏன்னா இங்கே வந்து 110 kV வந்து 11 kV நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். 11 kV பஸ் பாரை என்ன பண்ணுறோம், 4 ஃபீடர்ஸ் யூஸ் பண்ணி பிரிக்கிறோம். புரியுதா. ஸோ 4 ஃபீடர்ஸாக பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஃபீடர், செகண்ட் ஃபீடர், தேர்ட் ஃபீடர், ஃபோர்த் ஃபீடர். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா 5th போகணும் அப்படின்னாலும் இங்கே ஒரு ஃபீடர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷன் ஃபீடர்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு எல்லா ஃபீடர்ஸ்லையுமே கண்டிப்பாக ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்கணும், ஐசோலேட்டர் இருக்கணும், கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புரியுதா. ஸோ அதான் என்ன அப்படின்னா லே அவுட் ஆஃப் 110 to 11 kV சப்ஸ்டேஷன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 3 phase 4 wire ஒரு கான்செப்ட் வருமா, கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுக்கு லோடை நம்ம கனெக்ட் பண்ணல. 3 phase 4 wire சிஸ்டம்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும் தான் நடக்கும். எப்போ 11 kV. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதான். ஏன்னா 11 kV வந்துருச்சு. இந்த 11 kV பஸ் பார்க்கு இன்கமாக போகும். பஸ் பார் அதோட அவுட் கோயிங் சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னா 11 kVலேருந்து 400 நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டெப் டவுன் பண்ணியிருப்போம். ஸோ எப்போ 400 kV அதாவது எண்ட் சைடு கன்சியூமருக்கு வருதோ அப்போ தான் அது என்ன மாறும் அப்படின்னா 3 phase 4 wire சிஸ்டமாக மாறும். ஸோ இது வரைக்கும் அது லெவல் எப்படி இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் சைட்லேயே தான் இருக்குது. ஸோ அப்போ டிரான்ஸ்மிஷன் சைடில் இருக்கும்போது கண்டிப்பாக 3 phase 3 wire சிஸ்டமாக தான் இருக்கும். எப்போ நம்ம லோடு கனெக்ட் பண்ணுறது, அதாவது எண்டு கன்சியூமர் சைடுக்கு போகிறோமோ, தட் மீன்ஸ் 400 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுறோமோ, அப்போ தான் அது எப்படி மாறும் அப்படின்னா 3 phase 4 wire சிஸ்டமாக மாறும். ஸோ அப்போ 110 to 11 kV சப்ஸ்டேஷனில் 3 phase 4 wire சிஸ்டம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏன்னா இங்கே நம்ம எந்த லோடும் கனெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் 3 phase 3 wire சிஸ்டம் 110 kV ஃபீடரு. ஸோ கேங் ஆப்ரேட்டர் சுவிட்ச் வழியாக எங்கே போகுது அப்படின்னா பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ புரியுதா. ஸோ இந்த காம்பினேஷன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேங் ஆப்ரேட்டர் சுவிட்ச்னு சொல்லலாம். அப்படின்னா தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா ஐசோலேட்டர், எர்த்திங் சுவிட்ச்னு கூட சொல்லலாம். ஸோ அதுலேருந்து எங்கே போகுது, சர்க்யூட் பிரேக்கர் வழியாக போகுது. ஸோ இந்த சர்க்யூட் பிரேக்கர். ஸோ நெக்ஸ்ட்டு 110 kV பஸ் பார், 110 kV பஸ் பார்ன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே பார்த்தோம். இந்த லைன், இந்த காமன் ஃபீடர் லைன் இட் இஸ் கால்ட் as 110 kV பஸ் பார். அது எங்கே போகுது, இட் இஸ் ஃபெட் டு தி ஹை டென்ஷன் சைட் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தட் இஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேஞ்ச் வந்து 110. அப்போ இதோட இன்புட் இது வந்து ஹை டென்ஷன் சைடு. ஏன் ஹை டென்ஷன் சைடுன்னு சொல்கிறோம், அங்கே தான் வோல்டேஜ் வந்து அதிகம். 110 kV வந்து இன்புட் ஆக போகுது, தட் இஸ் பிரைமரி சைடு. அதோட அவுட்புட் சைடு வந்து 11 kV. அப்போ இது வந்து லோ டென்ஷன் சைடு. ஸோ அப்போ அந்த 110 kV வந்து இன்புட் எங்கே போகுது, இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட ஹை டென்ஷன் சைடுக்கு போகுது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. 110 kV லைன் இஸ் ஃபெட் டு தி ஹை டென்ஷன் சைட் ஆஃப் தி 110 kV to 11 kV ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் த்ரூ ஐசோலேட்டர். ஒரு ஐசோலேட்டர் இருக்குல்லையா, அந்த ஐசோலேட்டர் வழியாக ஃப்ளோ ஆகுது. ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், ஸ்டெப் டவுன் பண்ணும். ஸ்டெப் டவுன் பண்ணி வோல்டேஜ் எது கொண்டு வரும், 11 kV கொண்டு வரும். இது என்ன சொல்கிறோம், லோ டென்ஷன் சைடுன்னு சொல்கிறோம். அப்படின்னா செகண்டரி சைடுன்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, லோ டென்ஷன் சைடு. ஓகே. ஸோ அந்த 11 kV லைன் வந்து எது வழியாக ஃப்ளோ ஆகுது, இட் ஃப்ளோஸ் த்ரூ சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் ஐசோலேட்டர். இந்த இதை சொல்கிறாங்க. இந்த இடத்துல இங்கே ஒரு சர்க்யூட் பிரேக்கர், இங்கே ஒரு ஐசோலேட்டர். ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் 110 kV, இந்த இடத்துலேருந்து 11 kV ஸ்டெப் டவுன் எல்டி சைடு அப்படின்னா செகண்டரி சைடு. ஸோ அந்த 11 kV வந்து இது வழியாக ஃப்ளோ ஆகுது த்ரூ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் த்ரூ சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் ஐசோலேட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பஸ் பார்ஸ் வந்து 11 kV பஸ் பார். ஓகே. ஸோ இன்கமிங் லைன் வந்து 11 kV தானே, அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 11 kV பஸ் பார்னு சொல்கிறோம். ஸோ 11 kV பஸ் பார்லேருந்து நிறைய நம்பர் ஆஃப் ஃபீடர்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம். மோர் நம்பர் ஆஃப் ஃபீடர்ஸ் நீங்கள் பார்த்தோம் இல்லையா, 4 ஃபீடர்ஸ் எடுக்கிறோம். ஃபியூச்சரில் ஃபீடர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். அது எதுலேயே எடுக்கிறோம், த்ரூ ஐசோலேட்டர் அண்ட் சர்க்யூட் பிரேக்கர். தட் இல்லையா, ஐசோலேட்டர்ஸ் அண்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸ்.
ஸோ சிங்கிள் ஃபேஸ் லோடு யூஸ் பண்ணும்போது அது வந்து எண்டு டிஸ்ட்ரிபியூஷன் சைடு, அது நம்ம யாருனே பார்த்துக்கோம். டிஸ்ட்ரிபியூஷன் சைடு அது 400 வோல்ட்டை நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணும்போது தான் அதில் 3 ஃபேஸ் 4 வேர் சிஸ்டம்லாம் வரும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ 110 லே அவுட் ஆஃப் 110 to 11 kV சப்ஸ்டேஷனில் 3 ஃபேஸ் 4 வேர் சிஸ்டம்க்கு இடமே கிடையாது, புரியுதா? ஸோ ஏன்னா இங்கே எந்த லோடு நம்ம கனெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த சப்ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 110 to 11 kV சப்ஸ்டேஷனில் 3 ஃபேஸ் 4 வேர் சிஸ்டம் வருமானு கேட்டால் நோ, புரியுதா? அதே இது டிஸ்ட்ரிபியூஷன் சைடு, தட் இஸ் 11 kV to 400 வோல்ட் சப்ஸ்டேஷன் வரும்போது அதில் வந்து இந்த 11 kV ஃபீடர் வரைக்கும் 3 ஃபேஸ் 3 வேர் சிஸ்டமாக இருக்கும். எப்பவும் எண்டு கன்சூமருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அப்போ 400 வோல்ட்டாக நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறும், கன்சூமர்ஸ் போகும்போது 3 ஃபேஸ் 4 வேர் சிஸ்டமாக மாறும். 4 வேர்னு என்ன அர்த்தம்? ஆர், ஒய், பி அண்ட் நியூட்ரல் வேர், புரியுதா? ஸோ இவ்வளோ தான் லே அவுட் ஆஃப் 110 to 11 kV சப்ஸ்டேஷன் அண்ட் layout of 11 kV to 400 volt distribution substation. So, all the students, this is the remaining topic. We will see in the next video. Okay, so thank you.